GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை அடைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தியவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை அரசு கல்லூரியில் கேண்டீனில் பணிபுரியும் இளம்பெண் மீது வன்முறை, அதாவது பாலியல் வன்முறை நடந்திருக்கு. 3 பேர் அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதை பாஜக மாநில முன்னாள் தலைவர் கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின். எங்கே பாதுகாப்பு இருக்குது? இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. போய் சொல்கிறாரு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் சரி, இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதை விட்டு இன்னும் பாதுகாப்பு இருக்குன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறாங்க? போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு படித்தாருன்னு நமக்கு தெரியல. ஒரு அரசாங்கம் என்பதும் ஒரு மாநிலம் என்பது ஒரு நாடு என்பது கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இப்ப பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இங்க பாலியலில் முதன்மையாக இருக்கிற பாஜக போன்ற கட்சி நபர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யறாங்க. எதுக்காக சொல்றோம்னா, ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை எங்களுடைய அரசு செய்கிறது. தவறான பாலியல் நடவடிக்கைகளை எவன் ஈடுபட்டாலும் அது யாராக இருந்தாலும் உடனே எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் பண்ணி அவன் மேல நடவடிக்கை எடுத்து கோர்ட் மூலமாக தண்டனை பெற்று தர வேலையை நம்ம அரசு செய்து. அதுதான் ஒரு அரசின் கடமை. ஒரு அரசு எப்ப இந்த தப்பு செய்யறான்ல, இந்த பாலியல் கொடுமைகள் செய்யறான அவனுக்கு துணை போகுமேயானால் அதுக்கு பேரு தான் பாலியல் ஆதரவு அரசாங்கம். அதுக்கு பேரு தான் சட்ட ஒழுங்கை கவனிக்காத ஒரு அரசாங்கம். இதுல முன்னால நிக்கிறது யாரு? மிஸ்டர் பாசிச பாஜக. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முந்தி டெல்லியில ஒரு சிறுமி அநியாயத்துக்கு கை கால்களை கட்டி கற்பழித்து மிகப்பெரிய கொடூரமாக தூக்கி போட்டுட்டு போறாங்க. அந்த சிறுமி டெல்லி ஒண்ணு சொல்ல தெரியாம வெளியில இருக்கும்போது அது உடல்ல இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அழுகுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, டபுள் இன்ஜின் ஆட்சி ஆச்சு உன் ஆட்சி, அதனுடைய லட்சணத்தை பாரு. கொடுத்துட்டு அழுகுறாங்க அவங்க. இவனுங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு இதுவரையில் எவன் மீதும் நடவடிக்கை இல்லை. ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் அவர் விசாரிக்கல? எதுவுமே செய்யல. இப்படி செய்யாம இருக்கும்போது பிறகுதான் தெரிய வந்தது, அந்த கொடுமையை செய்தவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் பாசிச பாஜக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது. நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு பேர் தான் மோசமான ஆட்சி நடத்தும். மிஸ்டர் தமிழ்நாட்டுல எந்த கொடுமைகள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, அரெஸ்ட் பண்ணுது. அப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இதெல்லாம் விழிப்போடு இருந்து செயல்படுது. ஆனால் உன்னுடைய லட்சணம் என்ன? உன் லட்சணத்தை பார்த்து இந்த உலகமே பார்த்து சிரிக்கல. குறிப்பாக சொல்லணும்னா மல்யுத்த வீராங்கனை சம்பந்தமாக அதுல யாரு? உன்னுடைய எம்பி பிரிஜ் பூஷன் எம்பி. அந்த எம்பி அவன் சேர்ந்துகிட்டு செஞ்சதை உலகத்துல போய் ஒலிம்பிக்கு போய் பட்டங்களை வாங்கி கொண்டு வந்த சாக்ஷி மாலிக், வினோஷ் போகத் போன்ற 7 வீராங்கனைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்களை பாலியல் வன்முறைகள் செய்யறாங்க. என்னான்னு கூட கேட்கல, திரும்பி கூட பார்க்கல. கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு உத்தரவு போட்ட உடனே ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டுட்டு அப்பொழுதும் கைது செய்யல. தெரியுதா? இதுதான் பாலியலுக்கு துணை போகக்கூடிய பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசு. இந்த கொடுமையை செய்யறத போய் நீ ஆதரிக்கிற. ஆனா தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. கெட்டவன் இருக்கதான் செய்வான், திருடர்கள் இருக்கதான் செய்வார்கள். அந்த திருடர்களை பிடிக்கிறதுக்கு தான் காவல்துறை. அந்த காவல்துறைக்கு ஒழுங்கான உத்தரவு போடுறதுதான் அரசாங்கத்தின் வேலை. அதை விட்டுட்டு திருடர்களை பாதுகாக்கிற பாரதிய ஜனதா மோடி அரசாங்கம், டபுள் இன்ஜின் அரசாங்கம்லாம் இங்க கிடையாது. இன்னைக்கும் அது என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே பிரிட்ஜ் போஷன் இப்பதான் அந்த மல்யுத்த இதுல இருந்து அவர் பதவியை நீக்கிறாங்க. இவ்வளவு நாள் அந்த பதவியிலேயே இருந்தால் மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் இனிமேல் இந்தியாவிற்காக நாங்கள் வெளிநாடுகளுக்கு போக மாட்டோம், போட்டியில் கலந்துக்க மாட்டோம் கூட சொல்லிட்டாங்க. கவலையே படலையே அமித்ஷாவும் மோடியும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பிரிஜ் பூஷன் அதை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய நண்பரை அங்கு உட்கார வைத்திருக்கிறார். போதுமா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா? இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை ஒன்று சொல்லணும்னா,
இப்ப நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய அறிக்கையே நாம படிச்சிடறோம், உங்களுக்கு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியணும் மக்களுக்கு. சும்மா இந்த RSS ரவி, இந்த தமிழின்ச போன்ற இந்த நபர்களுக்கு, இந்த வானதி போன்றவர்களுக்காக சொல்றான். பாலியல் வழக்குகள் குறித்து விவரம் 2023 எடுத்திருக்கிறான். ராஜஸ்தான் 5078, உத்தரப்பிரதேசம் 3516, மத்திய பிரதேசம் 2979, மகாராஷ்டிரம் 2930, தமிழ்நாடு 365 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 2026 ஆண்டில முதல் 5 இடங்கள் பிஜேபி ஆளுகின்ற டபுள் இன்ஜின் சர்க்கார். இதுதான் அவங்களுடைய இது. என்னமோ தமிழ்நாடு தனிநாடு மாதிரி இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் தான் எல்லாம் மோசமாயிட்ட மாதிரியும், கொடுமை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பாலியல் ரேப் செய்கிறவர்களுக்கும் துணை போகிற இப்ப எடப்பாடி பொள்ளாச்சியில செய்யல, அவன் ஒரு விடுதியே நடத்திக்கிட்டு இருந்தான், பாலியல் விடுதி. அந்த விடுதியை யாரும் கெட்டக போகாம பாத்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் நீயும் எடப்பாடி ஒண்ணுதான். அதுக்காக சொல்ல வரோம். இன்னும் கூட சொன்னாங்க, குறைவான மாநில பட்டியலில் இந்த தவறு குறைவானது எது தெரியுமா? தமிழ்நாடு, புதுவை, நாகாலாந்து போன்றவைகள் உள்ளன. இது தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகள் இருக்குது. இந்த புதுவை எல்லாம் அதுல கூட பிஜேபிக்கு அங்க ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற அங்க நடக்கிறது தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்டவர்களுடைய இதுதான். இன்னொன்னு பாருங்க, இந்த நிலையில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சங் பரிவார் மோடிகள்லாம் பெரிய அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தின் ஆய்வு அறிக்கையைத்தான் நான் இப்ப படிச்சேன். இந்த லட்சணத்துல பாலியலாக இருந்தாலும் சரி, இன்னும் கொலைகளை செய்யறதாக இருந்தாலும் சரி, போதை தடுப்பு முந்திரா இதுல நம்ம துறைமுகத்துல அமித்ஷா அதானி அந்த குரூப், அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ் நடத்துது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முந்தி 3500 கோடி டன் எடையுள்ள போதைப் பொருட்கள் அயல் நாடுகளுக்கு அனுப்பவும், இன்னொரு பக்கம் அயல் நாட்டிலிருந்து இறக்கவும் விஜயவாடா வழியாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அது வழியா வருது. நீ என்ன பண்ணிருக்கணும்? இதே நம்முடைய ஆட்சியா இருந்தா என்ன செய்வாங்க? அங்க போகணும், இந்த வானதியும் இந்த தமிழிசையும் இந்த RSS ரவியும் அங்க அனுப்பணும், போய் பாருங்க அங்கன்னு. நம்ம ஆட்சியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அந்த துறைமுகத்தை சீல் வச்சிருக்கணும். போதைப் பொருட்களை அனுப்பி வைத்து பாலியல் வன்கொடுமைகள் வருவதற்கு அதிக காரணம், நடப்பதற்கு காரணமே பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். கொலை, கொள்ளை, அநியாயம் நடக்குது. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இவ்வளவும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. மணிப்பூர்ல என்னாச்சு? பாதிக்கப்பட்ட அந்த பெண் பாதிக்கப்பட்டு நடு ரோட்ல பில்கிஸ் பானை தப்பு பண்ணி குழந்தைய சாவடிச்சு 7 பேரை சாவடிச்ச கூட்டம் பிஜேபியினர். அத போலீஸ் வேடிக்கை பார்த்துத. நம்மள போலீஸ் வேடிக்கை பார்க்குது இல்ல, அததான் சொல்றோம். ஒரு அரசாங்கம் மோசடி அரசாங்கம், திருட்டு அரசாங்கம்னு. அந்த அரசாங்கத்தை மாதிரிலாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அங்க நல்ல காவலர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த அங்க அந்த வழக்கு, அந்த ரேப் கேஸ்ல ஒரு பொண்ணு கோர்ட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வருது. எவ்வளவு வருஷம் ஆகுது? இன்னும் கூட ஒருவரை கூட கைது செய்யாமல் வைத்திருக்கின்ற நிலைமை மணிப்பூர்ல இன்னைக்கு இருக்கு. அந்த பக்கம் என்ன ஏதுன்னு பாதிக்கப்பட்டவங்களே இந்த நரேந்திர மோடி திரும்பி கூட பார்க்கல. இவ்வளவு அநியாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம மேல பாயிறாரு. நாம இப்பயும் சொல்றோம், உனக்கும் எச்சரிக்கை செய்யறோம். சென்னையில, வட சென்னையில பாரதிய ஜனதாவினுடைய பதவி, பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் கஞ்சாவை கடத்தி போன மாசம் கூட மாட்டினாங்க. அந்த கஞ்சாவை எங்க இருந்து கடத்தலான்னு புடிச்சு பார்த்தா எல்லாம் அங்க இருந்து வருது. அதனாலதான் சொல்றோம், அநியாயத்தை, அக்கிரமத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நபர்களை நாம இந்த நடிப்பு நாடகத்தை நாம சும்மா கேட்கலாமே தவிர அது உண்மை என்று நம்பிக்கவும் முடியாது, நம்பிக்கிறதுக்கான காரணமும் கிடையாது. எல்லாம் பொய், பித்தலாட்டம். அவர்களுடைய அரசு மிக கொடூரமான மக்கள் விரோத அரசு, ஒன்றிய அரசு. அதனால டபுள் இன்ஜின்ற வார்த்தையே, அதனாலதான் எங்க முதல்வர் அழகா சொன்னாரு, டே டப்பா இன்ஜின்லாம் இங்க ஓட்டாதன்னு. இந்த டப்பா இன்ஜினை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றோம். பாஜக மாநில முன்ன தலைவர் தான் சொல்றாரு, திமுக அரசின் ஆட்சி காலம் தமிழகத்தின் 2 ஆட்சி காலம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது சொல்றாரு, திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்லாம் மக்களுக்கான திட்டங்கள். திமுக ஆட்சியில போட்டோ ஷூட் தான் நடக்குது, விளம்பரம் தான் அதிகமா நடக்குது. அரசு திட்டங்களை நிறைவேற்ற 52 குழுக்கள் அமைச்சாங்க. அந்த குழுலாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பதில் இல்ல, வெள்ளை அறிக்கை கேட்டா பதில் இல்ல அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி
இப்ப தேர்தல் நெருங்குறதுன்னு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறாரு. நீ சட்டமன்றத்தில் பேசி உனக்கு நேரடியாக எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் நான் தளபதி பதில் சொல்லியிருக்காரு. ஏன் துணை முதல்வர் எங்களுடைய இளைய திலகமாக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் உதயநிதி வெற்று அறிவிப்புகள் தான் வெளியிடுறாங்க. இந்த திமுக ஆட்சியில 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஊழலின் உறைவிடமாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஊழல் நடந்திருக்குன்னா இது இவங்களுக்கு வந்து ஒரு வழக்கமாக கைவந்த கலை. அதோட இல்ல, அந்த ஊழல் 4 லட்சம் கோடி நடந்திருக்குன்னு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றது ஒண்ணு இல்ல, ஒரு பேப்பர்ல எழுதி யார் வேணா புகார் கொடுக்கலாம். எடப்பாடி கொடுத்த புகாருக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இந்த தேர்தல் கிட்ட வரும்போது இன்னும் கூட நிறைய எழுதி கொடுப்பாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான தவறும் தப்பும் இவர்கள் ஆட்சியில நடந்த அநியாய கொள்ளை கொடூரங்கள் போல நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நாம மண்ணும் சொல்லல. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி மேல பழி சொல்றாங்க போறாங்கன்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு போறான். இவர்கள் இப்ப திமுக இப்படி இருக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த அரசாங்கம் நிதி நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த எடப்பாடியும் இந்த RSS ரவி தமிழிசை போன்றவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷா கூட உட்கார்ந்து பெண்களுக்கு தரக்கூடிய உரிமை தொகை, பெண்களுக்கான பேருந்து கட்டண சலுகை, மாணவியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதாந்திர பணங்கள், உதவி பணங்கள், நடுத்தர ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செய்யக்கூடிய அந்த செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக, கெடுக்க வேண்டும் என்பதற்காக 3150 கோடி இன்னும் பெண்டிங் வச்சுக்கிட்டு தராம வச்சுட்டு இவங்க உடனே ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு இப்படி ஒரு கதையை கட்டி விடுறது. நாம என்ன கேட்கிறோம்? ஆதாரத்தை கொடு பார்ப்போம். நான் தெளிவா சொல்றோம், மிஸ்டர் எடப்பாடி, ஓப்பன் டாக்ல நீங்க என்ன சொன்னீங்க? ஓப்பனா 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, டிவி மூலமா கூட பார்த்திருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன சொல்லியிருக்க தெரியுமா? நானும் என்னுடைய கட்சியும் நாங்கள் எங்க அம்மா வழியில் தான் நடப்போம் சொன்னியா இல்லையா? உங்க அம்மா வழியில நடப்போனா, உங்க அம்மா வழியில இந்தியாவிலேயே யாரு 100 கோடி அபராதமும் 4 மாத வருட சிறை தண்டனையும் மக்கள் பணத்தை திருடியதற்கு, ஊழல் செய்ததற்கு தண்டனை வாங்கினது? உச்ச நீதிமன்றத்துல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படியே கொடுத்தாங்க. ஆக ஒரு ஊழல் செய்து சிறை தண்டனைக்கு போன உங்க தலைவி அத பெருமையா நீ சொல்ற, எங்க அம்மா வழியில நடப்போம். தெளிவா ஒத்துக்கிற, நாங்கள் அப்படித்தான் கொள்ளையடிப்போம், நாங்கள் அப்படிதான் திருட்டுத்தனம் செய்வோம், நாங்க தான் ஓட்டு கேட்கறதுக்கு முந்தைய எங்க அம்மா வழின்னு சொன்னமே, ஏன் எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கூட நாளைக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறவர்கள் அதற்கான நிறுவனத்தை காட்டணும், ஆதாரத்தை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வா, நாங்க அதுக்கு உரிய பதிலை, அதனுடைய நிலைப்பாட்டை நாங்க உங்களுக்கு தெரிவிக்க முடியும். சும்மா சொல்லிட்டு போறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. எங்களை பார்த்து டெல்லிக்கு அடிமைன்னு சொல்றாங்க. திமுக தான் டெல்லிக்கு அடிமையா இருக்கு. இப்ப பாருங்க, காங்கிரஸ் கட்சி கிட்ட போய் இவங்க கெஞ்சுறாங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, கூட்டணி எதுங்கன்னு இவங்க போய் கெஞ்சுறாங்க அப்படிங்கிறார். இதுக்கு பேரு பெரிய உளறல். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடிய பிஜேபி, ஒரு அரசை நடத்துகின்ற நரேந்திர மோடி, அமித்ஷா அங்க ஓடி போய் இந்த எடப்பாடி 4 கார் மாத்தி ஏன் போன, காலையில இங்க வரேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னொரு இடத்துக்கு ஓடுன, அங்க போய் ஏன் இங்க திருப்பி விட்டாங்க, உன்னை தெருவிலையும் வராண்டாவிலையும் நிக்க வச்சு கேவலப்படுத்தி, உன்னை மோசப்படுத்தி அசிங்கப்படுத்தி காரி தூப்பனா, அதையும் மூஞ்சில தடவிக்கிட்டு பெருமையா நீ சேர்ந்திய, அதுக்கு பேர் தான் ஏன் எடுபிடி கால் நக்கி வேலை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுடைய பாராளுமன்ற இயக்கம், பாராளுமன்ற கட்சி இருக்கு, எங்களுடைய தலைவர்கள் அங்க இருக்காங்க, அவங்க கருத்துக்கள் பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் அங்க இருக்கு. எங்க டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சொன்ன உடனே இங்க உடனே வந்துட்டு போறதுக்கு முடியாதுன்னா, இங்க இருந்து நம்மளுக்கு முடிந்தவர்கள் போய் பேசுறாங்க. பேசிட்டு வர்றதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை? இப்ப என்ன எம்பியா இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு பேசுறாங்க. இப்ப என்னுடைய சகோதரி தங்கை கனிமொழி பேசிச்சு, உடனே இவங்க ஏன் பேசணும், என்ன உடனே காலில் விட்டாங்க கையில, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்களும் அப்படி எதிர்பார்க்கவில்லை, இவர்களும் இப்படிப்பட்டவர்கள் இல்லை. எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களை மாதிரி கேவலமான செயலை எல்லாரும் செய்வாங்கன்னு கற்பனை கூட பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்றேன். இல்லை, கூட்டணி சம்பந்தமாக கருத்துக்களை பேசுவதற்கு ஒரு கூட்டத்தை போட்டாங்க, போயிட்டு வருவாங்க. அதுல என்ன தப்பு? ஏன்னா தெருவாசல்ல போய் இதா கிடந்தாங்க, உன்ன மாதிரி ஓடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டா கிடந்தாங்க? அப்படிலாம் யாரும் கிடையாது. தன்னை மாதிரியே பிறரை நினைச்சுக்கிறது. அதுதான் இப்பயும் சொல்லணும்னா, கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
2026 தேர்தல் அறிக்கை மக்களை கவரக்கூடியதாக இருக்கும். பல நாட்கள் அது பேசப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவும் தேர்தல் பணி குழு போட்டு அதுக்கான பணிகளை அந்த குழு செஞ்சுட்டு இருக்கு, ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறாங்க, தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையில கவனம் செலுத்துது. அதிமுக இது தொடர்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. முதல் கட்டமா 5 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இப்ப இன்னும் தேர்தல் அறிக்கைக்கு அவங்க தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை மக்கள் விரும்பும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் போல் இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை பழைய காலத்து நீராவி இன்ஜின் போல் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவித்த 5 தேர்தல் அறிவிப்புகள் வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேதான் முழு தேர்தல் அறிக்கை வரும், அப்பதான் தெரியும். அதாவது முதல்ல இவங்களுக்கு அடிப்படையில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, அதற்கான நிலைப்பாடுகள் எல்லாம் இவங்க என்னைக்காவது ஒழுங்கா செஞ்சிருக்காங்களா? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டது, தேர்தல் அறிக்கைனா யாராவது எழுத தெரிந்தவர்கள், கல்லூரி புரொஃபசர்கள், மற்றவர்கள், இல்லை இவங்க வேலைக்கு ஆள் வைத்து அபிஷியலாக இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு எழுதி படிச்சுட்டு போறது. இவங்க ஏதாவது நடுவில் 2-3 இதை சொல்லி இது இனம், இது இலவசம், அது இனம், அது இதுன்னு மக்களை ஏமாத்துறதுக்கு தயாரிக்கிற பத்திரிகை பேர் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி பிஜேபியும் இங்க இருக்கிற எடப்பாடியும் செய்யற வேலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தேர்தல் அறிக்கை குழுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் சுற்றி வருகிறார்கள் என்றால் பல்வேறு அனைத்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் போய் சொல்றாங்க. பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், வெறும் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். பொது நிறுவனங்கள், பொதுநல அமைப்புகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதியிலும் இருப்பவர்கள் எல்லாரும் போய் அந்த தேர்தல் குழு இதை அறிவிப்பை பெருசா விளம்பரப்படுத்துறாங்க. எல்லாரும் போய் பார்க்கறாங்க, பார்த்து கேட்கறாங்க, கொடுக்குறாங்க, தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்தை எல்லாம் எடுத்து வச்சு ஆலோசனை பண்ணி எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதி வடிவம் கொடுத்து தேர்தல் அறிக்கை வரும். அந்த தேர்தல் அறிக்கையில வருகின்ற பொழுது அதை செய்யணுன்றதுல தீவிரமா இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தல் அறிக்கை வந்திருக்குன்னா 400க்கு மேல அதை நாம செய்திருக்கிறோம்னு எங்களுடைய இயக்கத்தின் தலைவர்கள் செய்து சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இன்னும் கூட ஒண்ணு, சொன்னதையும் செய்திருக்கிறார்கள், அதில் சொல்லாததையும் செய்ய முடிந்ததையெல்லாம் செய்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் செய்திட போறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி பிளான் பண்ணி, RSS பிளான் பண்ணி பண நெருக்கடியை கொடுக்கறது, அப்போ பலவற்றை செய்ய விடாம தடுக்கிறது. இதுதான் பிஜேபி வேலை. தேர்தல் அறிக்கை இன்னைக்கு திமுக வெளியிடுகிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கை அறிவுபூர்வமாக சிந்தித்து மக்களுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை சொல்லுவார்கள், நாம பார்க்கலாம். ஆனா இவர்களுக்கு அந்த சிந்தனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி ஓட்டு வாங்கறதுக்கு அவங்கள ஏமாத்தலாம் அப்படின்னு செய்யக்கூடியது எடப்பாடி, பிஜேபி போன்றவருடைய வேலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே தான் சொன்னோம்ல, அமித்ஷா சொல்லிட்டு போனார்ல தேர்தல் அறிக்கை குறித்து. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள், இந்த 2 கோடி பேருக்கு வருடம் வேலை கொடுப்பேன்னு, ஏங்க கள்ளப்பணத்தை எல்லாம், கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லயும் 15 லட்சம் போடும் சொன்னீர்களா இல்லையா? RSS ரவி, தமிழிச, பானதி, இன்னும் இங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே, ஏன் இந்த HC ராஜா போன்ற எல்லாருமே சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? ஏன் செய்யல? ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பல்லாயிரம் கோடியை எடுத்துக்கொண்டு இன்னும் ராமர் கோயில் கட்டுற, அந்த கோயில் கட்டுறன்னு சொல்லி வசூல் பண்ணதுக்கு கணக்கு கூட காட்டாம, பார்லிமெண்ட் கட்டின பணத்துக்கு சரியான விவரம் இல்லாம கோடிக்கணக்கில் கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுத்து ஒரு சின்ன மழை பெஞ்ச உடனே கட்டப்பட்ட பார்லிமெண்ட் உள்ளேயே நீர் ஒழுவி வாலி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். மோர்பி பாலம் உடைஞ்சு கீழே உழுது 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பாலத்தை புதுப்பித்தானுங்களாம். அது உழுத பாலத்தை போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு போறாரு மிஸ்டர் மோடி. அதுக்கு செலவு 3 கோடி. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் நரேந்திர மோடி நியாயப்படுத்தி கொண்டு போவார். ஏன்னா அவர் தெளிவா சொன்னார், நான் சாதாரண மனிதர்களுக்கு பிறக்கவில்லை, நான் கடவுளால் நேரடியாக பிறந்தவன் அப்படின்னு கூட சொல்லி எல்லாரும் இந்தியாவே சிரிச்சுது. அப்படிப்பட்ட அந்த மோடி கூட்டத்தோடு இருக்கிற இந்த எடப்பாடி கூட்டம் அப்பதான் அமித்ஷா கிட்ட போய் இதெல்லாம் கேட்கும்போது தெளிவா அமித்ஷா சொன்னார், தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்கறதுக்காக ஏதாவது நாங்க சொல்லியிருப்போம், அதெல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே, உனக்கு இன்னும் அனுபவம் வரலையா என்ன சிரிச்சுக்கிட்டே போனார் மிஸ்டர் அமித்ஷா. அது வீடியோ இருக்கு,
டிவியில ஓடிய செய்தி, வீடியோ இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களோடு சேர்ந்துகிட்டு திமுக மேல குற்றம் கூற சொல்றீங்களா? இதை யாராவது ஏத்துக்குவாங்களா? இப்பொழுதும் சொல்றோம், அந்த தேர்தல் அறிக்கை, வரக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற இந்திய கூட்டணி. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வகையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து வெளியிடப்படும் என்பதை இங்க நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.